அழகர் கோவில்ல இருக்கிற 18ஆம் படி கற்பண்ண சுவாமியோட கதவுகள் வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் திறக்கப்படும். ஒன்னு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு, இன்னொன்னு ஆடி அமாவாசை அன்னைக்கு. எல்லா கோவில்லையும் உருவமாய் இருக்கிற கருப்பண சுவாமி அழகர் கோவில் ராஜகோபுர கதவுல அருவமா இருக்கிறதா ஐதீகம். அழகர் கோவிலுக்கு திருட வந்த 18 மந்திரவாதிகளையும் வெட்டி அங்க இருக்கிற 18 படிகள்ல புதைத்து விட்டதா சொல்லப்படுது. அவங்களோட வந்த கருப்பண சுவாமி, நான் இங்கே இருந்து அழகரையும் அழகர் கோவிலையும் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கதவுல உறைந்து விட்டதா ஐதீகம். என்னைக்கு 18ஆம் படி கருப்பண சுவாமியோட கதவு திறக்கப்படுதோ அப்போ அதன் வழியே சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் வந்துகிட்டு போவாரு. அழகரோட பல்லக்கு கூட அந்த ராஜகோபுர வாசல பயன்படுத்துறது கிடையாது. பக்கத்துல இருக்க வண்டி பாதையை மட்டும்தான் பொதுமக்களும் அழகரும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த பாதையில 18 மந்திரவாதிகளை வெட்டி புதைத்ததுனால அந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டது. அதனால்தான் அது வழியா அழகர் வெளியில வர. மக்கா குலவ சத்தத்துக்கும் கூடுற கூட்டத்துக்கும் நீ போடுற படையலுக்கும் வர்றவ இந்த கருப்ப நினைச்சியா? மனசுல உண்மையான பக்தியோட நம்பிக்கையோட பாசத்தோட நீ என்ன அழைச்சின்னா கால நேரம்லாம் பார்க்க மாட்டேன். கண்ணிமிக்கும் நேரத்துல ஓடோடி வந்து உன்னையும் உன் கட்டுமனையையும் காத்து நிப்ப இந்த கருப்ப. என் மக்கா குலவ சத்தத்துக்கும் கூடுற கூட்டத்துக்கும் நீ போடுற படையலுக்கும் வர்றவ இந்த கருப்ப நினைச்சியா? மனசுல உண்மையான பக்தியோட நம்பிக்கையோட பாசத்தோட நீ என்ன அழைச்சின்னா கால நேரம்லாம் பார்க்க மாட்டேன். கண்ணிமிக்கும் நேரத்துல ஓடோடி வந்து உன்னையும்